எத்தனாலுக்கு அந்த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆனது இருக்கிறதுனால வந்து ஈஸியா மாய்ஸ்சர் ஆனது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல்ல இருந்து வாட்டர் மட்டும் தனியா செப்பரேட் ஆகி அது வந்து இன்ஜின்குள்ள போய் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் இந்த ஓல்டர் பைக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டார்ட், அதாவது நைட்டு நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணியிருப்போம், அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து கோல்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 hours வந்து வண்டி வந்து கோல்ட் ஆயிரும், இன்ஜின்லாம் கோல்ட் ஆயிரும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்றப்போ அந்த எத்தனால் கலந்த அந்த ஒரு பெட்ரோல் வந்து நம்ம பைக்ல ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டார்ட் ப்ராப்ளமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. யூஸ்வலா வந்து பெட்ரோல் வந்து வேப்பரைஸ் ஆகிற அந்த மெத்தடே வேற, எத்தனால் கலந்த அந்த பெட்ரோல் வந்து வேப்பரைஸ் ஆகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ ஒரு தரப்பு மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் ஆனது வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து இந்த பெட்டிஷன் ஆனது வந்து ஹியரிங்க்கு வந்திருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் B.R. கவாய் அண்ட் ஜஸ்டிஸ் K. வினோத் சந்திரன் இவங்க 2 பேர் லீட் பண்ற அந்த பெஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பெட்டிஷன் ஆனது வந்து வந்திருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆனது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூல் ஸ்டேஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா E0, அதாவது வந்து எத்தனால் இல்லாத பியூர் பெட்ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து E20 தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து லீகலா 2025 இருந்து ரோல் அவுட் ஆயிருச்சு, அது வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது, E20 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பெட்டிஷன்ல இன்னொரு ஒரு விஷயமும் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து E20 வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தனி ஸ்டிக்கர் மாதிரி வந்து போட்டு, அதாவது வந்து இப்போ இந்தியன் ஆயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நார்மல் அன்லீடட் பெட்ரோல்னு இருக்கும், அப்புறம் XP95 இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியே வந்து E20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஆனது இருக்கணும் அந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன்ல வந்து போடப்பட்டிருந்துச்சு. பட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஸ்டிக்கரும் ஒட்டணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே E20 காம்ப்ளைண்ட் ஆன அந்த ஃபியூல் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்பெஷல் ஸ்டிக்கரிங்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆனதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த E20 ஃபியூல்னால வந்து ஓல்டர் வெஹிக்கிள்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிகாஸ் வந்து நம்ம இன்னும் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கல. எங்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா 2021 மாடல் 2019 மாடல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு வந்து இப்போ E20 ஃபியூல் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அந்த ஃபியூலை நம்ம வெஹிக்கிள்ல ஃபில் பண்றப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்னன்றது தெரிய வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு எனக்குமே. ஸோ உங்களுடைய கருத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபியூல்ல வந்து பெட்ரோல்ல மட்டும் தான் இந்த எத்தனால் வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டீசல்லையுமே வந்து 90% டீசலும் 10% வந்து ஐசோபுட்டனாலும் வந்து மிக்ஸ் பண்ண போறோம், பிளெண்ட் பண்ண போறோம். பிகாஸ் அதுலயும் வந்து எமிஷன் ஆனதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம், அதாவது வந்து அன்லீடட் பெட்ரோல் யூஸ் பண்ணாதானே 80% பெட்ரோல் அண்ட் 20% வந்து எத்தனால் ஆட் பண்ணுவாங்க, நம்ம ஏன் வந்து கொஞ்சம் பிரீமியமா வந்து ஸ்பீடு பெட்ரோல் இல்லனா வந்து XP95 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல. XP95 வந்து E20 காம்ப்ளைண்ட் ஆன ஃபியூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயிலோட வெப்சைட்லயே நான் வந்து படிச்சேன்.